அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு தைப்பூசம் முருகப்பெருமானை வீட்டிற்கே வரவழைக்கும் அற்புத வழிபாடு இந்த ஆடியோவில் உங்களுக்காக சொல்லப்பட்டுள்ளது. மேலும் பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு சூட்சமம் உங்கள் குடும்ப நன்மைக்காக பதிவிட்டுள்ளேன். கேட்டு செய்து பயன்பெறுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். ஆடியோவை கேட்டுவிட்டு உங்களுக்கு தெரிந்த அத்துணை நண்பர்களுக்கும் சொந்தங்களுக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று ஒரு அன்பு வேண்டுகோளை வைக்கின்றேன். ஆடியோக்கு போகிறதுக்கு முன்னால் ஒரு அறிவிப்பு. நமது ஆனந்தொலி அறக்கட்டளை அன்னசேவா என்ற ஒரு குழுவை நடத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த குழுவின் மூலமாக ஒவ்வொரு நாளும் எங்களால் முடிந்த அளவுக்கு உணவு தானம் செஞ்சிட்டு இருக்கோம். வருகின்ற தைப்பூசம் அன்று முருக பக்தர்களுக்கு உணவு தானம் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும், மோர்தானம் செய்வதற்குண்டான எல்லா ஏற்பாடுகளும் செஞ்சுட்டு இருக்கோம். உங்களுக்கு மனம் இருந்தால், நேரம் இருந்தால் இந்த புனிதமான சேவைக்கு உதவ முன்வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். முருகப்பெருமானின் பரிபூர்ணமான அருள் உங்கள் குடும்பத்திற்கு கிடைக்கும். டிஸ்பிளேல எனது கூகுள் பே, ஃபோன்பே நம்பர் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோக்கு இருக்கிற டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல எங்களது அறக்கட்டளையின் வங்கி கணக்கும் தரப்பட்டுள்ளது. முடிந்தால் உதவுங்கள். தை மாதத்தில் வரக்கூடிய இன்னொரு அற்புதமான ஆன்மீக பண்டிகை இந்த தைப்பூசம். தை மாதத்தில் பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரம் இணைந்து வரக்கூடிய நாள்ல முருகப்பெருமானை வணங்கும் அற்புதமான ஒரு வழிபாடு தான் தைப்பூச வழிபாடு. இந்த தைப்பூசம் இந்த வருடம் எத்தனாம் தேதி வருது? பிப்ரவரி 1ஆம் தேதி, அதாவது 1/2/2026. இந்த தைப்பூச வழிபாட்டை நான் இந்த ஆடியோவில் சொல்லியிருக்க முறைப்படி உங்கள் வீட்டில் செய்யும் பொழுது உங்களுக்கு என்ன நன்மை கிடைக்கும்? உங்கள் குடும்பத்திற்கு சகல காரிய சித்தி உண்டாகும். சகல காரிய சித்தினா என்ன? உங்கள் குடும்பத்துக்காக, உங்கள் குடும்பத்தின் நன்மைக்காக நீங்கள் செய்யும் செயல்கள், நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அத்துணையும் வெற்றி பெறும். அதுதான் சகல காரிய சித்தி. இது ஒன்று இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லா சூழ்நிலையும் நம்மளால் சமாளிச்சிட முடியும். அந்த அருளை முருகப்பெருமான் அருளுவார். மேலும் எதிரி தொல்லை இருக்காது. இந்த நாளில் முருகப்பெருமானிடம் நீங்கள் கேட்கும் வரம் அப்படியே கிடைக்கும். விரதம் இருந்தும் வழிபாடு செய்யலாம். உடல்நிலையின் காரணமாக, சூழ்நிலையின் காரணமாக விரதம் இருக்க முடியாதவங்க வழிபாடு மட்டும் செய்வதாக இருந்தாலும் செய்து கொள்ளலாம். இந்த தைப்பூச நாளில் விரதத்தை தொடங்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த அன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானை சிலைக்கு முன்பாக கிழக்கு திசை நோக்கி 6 தீபங்கள் ஏற்றி வைத்து முருகப்பெருமானை வணங்கி விரதத்தை தொடங்க வேண்டும். 6 தீபங்கள் ஏற்றி துணை தீபமாக உங்கள் பூஜை அறையில் ஏதாவது ஒரு இடத்துல இன்னொரு தீபம் ஏற்றிக்கோங்க. ஏன்னா ஒற்றைப்படை கணக்கில் வரணும். விரதம் தொடங்குறவங்க இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வணங்கி விரதத்தை தொடங்கிடுங்க. மற்றவங்க பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இந்த தீபத்தை ஏற்றி முருகப்பெருமானை வணங்கிட்டு உங்களுடைய அன்றைய நாளுடைய பணிகளை தொடங்குங்கள். விரதம் இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா விரதத்தை தொடங்கி அன்று மாலை உங்கள் வீட்டில் பூஜை செய்த பிறகு விரதத்தை முடித்துக் கொள்ளுங்கள். பூஜை செய்ய உகந்த நேரங்கள் சொல்லுகின்றேன், குறித்துக் கொள்ளுங்கள். 1/2/2026 காலை 7:30 8:30 பூஜை செய்யலாம். அல்லது மாலை 5:15 இரவு 9:30 மணிக்குள் உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்து கொள்ளலாம். உங்கள் வீட்டில் முருகப்பெருமானுடைய சிலை மற்றும் முருகப்பெருமானுடைய வேல் இருந்தால் இந்த பூஜை நேரத்தில் 3 அபிஷேகங்கள் செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. பால் அபிஷேகம், தேன் அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம், இந்த 3 அபிஷேகங்கள் செய்து முருகப்பெருமானின் அருளை பெறுங்கள். சிலை மற்றும் வேல் இல்லாதவங்க படத்திற்கு முன்பாக வழிபாடு மட்டும் செஞ்சா போதும். சரி, வழிபாடு எப்படி செய்யணும்னு பார்க்கலாங்களா? பூஜை அறையில் முருகப்பெருமானுடைய படம் மற்றும் சிலைக்கு முன்பாக வாழை இலை விரித்து அந்த வாழை இலைக்கு முன்பாக 6 தீபங்கள் ஏற்றணும் வடக்கு திசை நோக்கி. காலையில தீபம் ஏற்றுவது கிழக்கு திசை நோக்கி, பூஜை செய்கிற நேரத்தில் தீபம் ஏற்றுவது வடக்கு திசை நோக்கி. சரிங்களா? வடக்கு திசை நோக்கி தீபம் ஏற்ற வேண்டும். அந்த தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்தொலி அறக்கட்டளையின் சொந்த தயாரிப்பான ஆனந்த ஒளி மந்திரசக்தி தீப எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள். சுபிட்சமாக இருக்கும். அது இல்லை அப்படின்னா நெய் ஊற்றிக்கொள்ளுங்கள். இவ்வாறு நீங்கள் தீபம் ஏற்றி நெய்வேத்தியமாக தயிர் சாதம், சர்க்கரை பொங்கல், தேன், தினைமாவு, பஞ்சாமிர்தம், ஏதேனும் சுண்டல் வகைகள், பல வகைகள், இப்படி உங்களால் எதை அந்த இலையில் நிறக்க வைக்க முடியுமோ அவ்வாறு நிறக்க வைத்துவிட்டு முதலில் விநாயகப் பெருமானை மனதார பிரார்த்தனை செய்து விநாயகருக்கு வணக்கத்தை தெரிவித்துவிட்டு முருகப்பெருமானை வணங்குங்கள். கந்தசஷ்டி கவசம் ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள். மேலும் திருப்புகழ், கந்தகுரு கவசம் மற்றும் காவடி பாடல்கள், இப்படி உங்களுக்கு என்னென்ன தெரியுமோ அதை அந்த நேரத்தில் படிக்கலாம். எதுவுமே தெரியலையா? கவலைப்பட வேண்டாம். ஓம் சரவண பவாய நமக,
ஓம் சண்முகாய நமக அப்படின்னு ஒரு 54 முறை சொல்லுங்க போதும். முருகனே நேரடியாக ஓடோடி உங்கள் வீடு தேடி வருவார். இந்த வழிபாடு செய்து வீடு முழுவதும் தூபதீபம் காட்டுங்க. உங்கள் வீட்டின் நிலைவாசலுக்கும் தூபதீபம் காட்டுங்கள். முருகப்பெருமான் அருளால் சகலமும் சுபிட்சமாக உங்களுக்கு நடக்கும். மீண்டும் சொல்லுகின்றேன், காலையில் பிரம்மமுகூர்த்த நேரத்தில் தீபம் ஏற்றுவது கிழக்கு திசை 6 தீபங்கள். அதே போல் பூஜை செய்கிற நேரத்தில் வடக்கு திசையில் தீபம் ஏற்றணும், அதுவும் 6 தீபங்கள் ஏற்றணும். ஒரே நேர்கோட்டில் துணை தீபமாக வேறு ஏதேனும் இடத்தில் ஒரு தீபம் ஏற்றிக்கொள்ள வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக பெண்கள் மட்டும் செய்ய வேண்டிய ஒரு அற்புதமான சூட்சமம். தைப்பூசத்தன்னைக்கு பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எழுந்து குளித்துவிட்டு பூஜையில் தீபமேற்றி முருகப்பெருமானை வணங்கிவிட்டு ஒரு சொம்பு எடுத்துக்கோங்க. அந்த சொம்பில் சுத்தமான தண்ணீர், அந்த சொம்பில் ஒரு சிட்டிகை, அதாவது கொஞ்சமாக மஞ்சள் போடுங்க. மஞ்சத்தூள் போட்டு வாசனை பூக்கள் போட்டு அதை உங்கள் வீட்டு பூஜை அறையில் முருகப்பெருமான் படத்துக்கு முன்பாக வச்சிருங்க. பிரம்ம முகூர்த்த நேரத்தில் அப்படி வச்சுட்டு அன்று இரவு தூங்குறதுக்கு முன்பாக பூஜையெல்லாம் முடித்து உங்கள் அன்றாட வேலையெல்லாம் முடித்து இரவு தூங்க போவீங்கள, அப்போ அந்த சொம்பு தண்ணீர் எடுத்து வீடு முழுவதும் தெளித்து விட்டு படுத்து தூங்குங்க. நிச்சயம் முருகனுடைய அருள் உங்கள் வீடு முழுவதும் வியாபித்திருக்கும். இதை பெண்கள் மட்டும்தான் செய்ய வேண்டும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அற்புதமான தைப்பூச வழிபாடு செய்து பயன்பெறுங்கள். இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து தந்து கொண்டு இருக்கும் நமது சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அன்பு சொந்தங்களே, 2 அற்புதமான அறிவிப்புகள். பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி இந்த வருடத்தினுடைய முதல் விஷ்ணுபதி புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்தில், இந்த புண்ணிய நேரத்தில் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மருக்கு சாந்தி ஹோமம் செய்து பிரசாதமாக ருத்ர ராஜ கோமதி சக்கரமும் மூலமந்திரமும் தரப்போற பதிவு நடந்துட்டு இருக்கு. அதே மாதிரி பிப்ரவரி 15ஆம் தேதி மாசி மகா சிவராத்திரி, உலக உயிர்கள் அத்தனையும் காத்து கொண்டிருக்கும் இரவு. இந்த இரவுல சிவபூஜை எப்படி செய்யணும், வீட்டில் இருந்தபடியே குருவுடன் சேர்ந்து சிவத்துடன் எப்படி கலக்க வேண்டும், சிவதரிசனம் எப்படி காண வேண்டும் என்பதற்காக இந்த ஆண்டுக்கான மகா சிவராத்திரி வாட்ஸ்அப் குழுவையும் தொடங்கிவிட்டேன். இந்த 2 ஆன்மீக விஷயங்களுக்கும் பதிவு செய்ய அல்லது விவரங்கள் பெற டிஸ்பிளேல தெரிகின்ற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். விவரங்கள் வழங்கப்படும். மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.